ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் SR1. நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது என்னென்னா டைம். ஸோ லைஃப்பில் டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ண ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம். கொஞ்ச நேரம் டைம் இருந்தால் அதை நான் முடிச்சிருப்பேன், இதை நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க டைமோட வேல்யூ தெரியும். நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ டைமுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அந்த டைம் நமக்கு மரியாதை கொடுக்கும். டைமும் பணமும் ஒன்று தான். இப்போ லைஃப்பில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்தில் வந்து இறந்துட்டாலும் அதை திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இறந்துட்டோம்னா திருப்பி நம்ம வர முடியாது. ஸோ அது வேறு பாயிண்ட். அந்த பாயிண்ட் வேறு. பணமும் டைமை சொல்கிறேன். ஏன்னா பணம் போனால் கூட திருப்பி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மணி வந்து எவ்வளோ கோடி வச்சுருந்தோம், இன்றைக்கி டாப்பில் இருக்க எலன் மஸ்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஒரு நிமிஷத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. அதுதான் டைமோட வேல்யூ. இப்போ டைமை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ நம்ம பசங்கள்லாம் பர்த்டேலாம் கொண்டாடுவாங்க. எல்லாத்துக்கும் பர்த்டேஸ்லாம் வரும். ஒரு 18 ஏஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்த்டேனா அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, கேக் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய ஹாப்பினஸ் இருக்கும். பட் டைம் ஆக என்னென்னா ஒரு ஏஜ் போக போக பயமாக ஆரம்பிச்சது. இன்க்ளூடிங் எனக்குலாம் இருக்குது. நம்மள மாதிரி ஏஜில் இருக்க எல்லாத்துக்குமே இருக்கும். ஐயோ ஏஜ் ஆகிட்டுருக்கு, எதுவும் பண்ண முடியலையே, நம்ம நினச்சது பண்ண முடியல அப்படின்னு நிறைய மைண்ட் தாட்ஸ் இருக்கும். லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷராக இருப்பாங்க. இன்னும் கரெக்டான ப்ராப்பர் ஒர்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைண்ட் பிளாக், நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த டைமோட வேல்யூன்னு தெரியும். சும்மா டைலாக்காக சொல்லுவாங்க. நிறைய பேர் இன்சல்ட் ஆகிட்டாங்கன்னா, இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பர்த்டே விஷ் பண்ணும்போது ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போலாம் பர்த்டே விஷ் பண்ணால் நீயே வச்சுக்கப்பா, போதுண்டா சாமி, ஏஜ் ஆகிட்டு இருக்கு, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிண்டலுக்கே சொன்னாலும் அதுதான் ரியாலிட்டி. இன்றைக்கி டைம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. பட் நம்ம அதுக்கு ஈடு கொடுத்து ஓடுறோமானா கிடையவே கிடையாது. நம்ம அவ்வளோ லேட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இதுவே லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பெரிய மைனஸ் தான். இதுவே லைஃப்பில் வந்து ரொம்ப பயத்தை கொடுக்குது நிறைய பேர்த்துக்கு, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தா. எனக்குலாம் வந்து ஏஜாக ரொம்ப பயமாகும். ஏன்னா வந்து நிறையா பேர்டன் வந்துடும், நிறைய கமிட்மெண்ட் ஆகிடும். அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு ஒரு பாய்லேருந்து ஒரு மேனாக மாறிட்டுருக்கோம். அதுக்கு ரீசனும் டைம் தான். ஸோ டைமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் டோன்ட் வேஸ்ட் டைம். டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.